ஹாய், ஹலோடா. நான் ஜாஸ்மின் OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு. போயிடலாமா? போன பாட்டுல என்ன ஆயிருக்குன்னு சொன்னா ஜானு வந்து பிரெக்னென்ட் ஆயிருந்திருப்பாங்க. ஜிம்மின் தலையில பெரிய இடியே விழுந்திருக்கும். என்ன பிரெக்னென்ட்டா அப்படின்னு சொல்லி என்னன்னா அவருக்கு பயம். கேர்ள்ஸுக்கு எதுனா ஆச்சுன்னு சொன்னா அங்க பாய்ஸோட அப்பா பாய்ஸை தான் வச்சு செம்மையா வாங்குவாரு. அந்த பயத்துல தான் ஜிம்மின் வந்து அப்படியே நடுங்கி போய் நின்று இருந்திருப்பாரு. அதுல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்பா இதோ பாருப்பா அப்படி சொல்லி டாக்டர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா ஜிம்மின் தான் வேற என்னமோ யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அங்க அவங்க அப்பா அப்பா வேணாம்ப்பா அப்பா வேணாம்ப்பா இந்த பாவிங்களா இப்படிலாம் பண்றீங்களா சின்ன பொண்ணுடா அவ நீ என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பெல்ட்டால அங்க அடி விழுந்துட்டு இருக்கு. அதுதான் அவர் வந்து யோசிச்சுட்டே நிக்கிறாரு. இப்போ டாக்டர் ஜின்னை பார்த்து ஏன்பா சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு அவன் தானே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். ஆமா டாக்டர். அப்புறம் ஏன் அவன் இப்படி இருக்கிறான்? ஏன் என்னாச்சு லவ் மேரேஜ் தானே? ஆமா டாக்டர். ஏன் உங்க ஃபேமிலியில எதனா பிரச்சனையா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர், உங்க ஃபேமிலியில உள்ளவங்க தான் மேரேஜ் பண்ணி வச்சு. அப்புறம் ஏன் அவன் ஏன் அவ்வளோ பயப்படுறான்? என்ன விஷயம்? இப்போதைக்கு எதுவும் பேபி வேணாம்னு சொல்லி யோசிச்சிருக்காங்களா என்ன? அதுவும் கரெக்டு தான். அதுவும் அது வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இவன் வேற காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். நான் வந்து உன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும்ப்பா. என்ன டாக்டர் அப்படி சொல்லி டேன் கேட்குறாரு. என்ன பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும்னு அதுக்குள்ளாடியும் அங்க ஜானோட ரூம்ல இருந்து செம்மையா இந்த சத்தம் கேக்குது. எல்லா திங்ஸையும் அப்படியே தள்ளுற மாதிரி. என்னது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. இப்போ பின்னாடி டாக்டர் தான் போறாரு. என்னை விடுங்க, என்னை விடுங்க, என்னை விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படி சொல்லி அவங்க அப்படியே காலை எல்லாம் அப்படியே உதறிட்டு பண்ணிட்டு இருக்கிறா. பாய்ஸ் எல்லாருமே வேகமா ஓடியாடுறாங்க. என்ன ஆச்சு மாமா? மாமா என்னை விட சொல்லுங்க மாமா. என்னை ஏன் அப்படி புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க? என்னை விட சொல்லு அப்படி சொல்லி அப்படியே அந்த அந்த ரூமே ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஜின் வந்து ஏன் அப்படி புடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அவங்களுக்கு என்ன வேலை பாக்குறாங்க தெரியுமா? அவங்க பண்றதுனால அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். என்னாச்சு அப்படி சொல்லி டாக்டர் வராரு. டாக்டர் இவங்க வந்து என்னாச்சு ஏன் கை இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர் இவங்க அவங்க ஸ்டொமக்ல அவங்களே வந்து அப்படியே அடிச்சுக்கிறாங்க. ஏன் என்னாச்சு தெரியல. கேட்டா கத்துறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதோ பாரும்மா என்னாச்சு? டாக்டர் டாக்டர் நீங்க டாக்டர் தானே? நீங்க டாக்டர் தானே? ஆமா நான் டாக்டர் தான். நான் தான் உன்னை செக் பண்ணேன். நீ பிரெக்னெண்டா இருக்க. ஆமா சொன்னாங்க. பிரெக்னெண்டா இருக்கு. ஆனா எனக்கு இந்த பேபி வேணாம். அப்படி சொல்லி சத்தமா கத்துறா. அங்கதான் ஜிம்மி நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே ஜானுவே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏம்மா என்னாச்சு? ஃபர்ஸ்ட் உன் பேரண்ட்ஸ்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசிக்கலாம். அதுக்குன்னு நீ பண்றது தப்புமா. இதால உன்னுடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடும். சரியா? உன்னுடைய பேரண்ட்ஸ் வரட்டும். அப்புறம் மேற்கொண்டு நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பேசலாம். டாக்டர் உங்களுக்கு சொன்னா புரியலையா? இது என்னுடைய விருப்பம். எனக்கு இந்த பேபி வேணாம். இது இது என் வயித்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. எனக்கு இது வேண்டாம். எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி அந்த கையை அப்படியே அவங்க 2 பேரும் புடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களை தள்ளி விட்டுட்டு அவ ஸ்டொமக்ல அப்படியே குத்தலாம்னு சொல்லிட்டு போறா. இப்ப ஜிமின் வேகமா வந்து அந்த கையை வந்து பிடிக்கிறாரு. ஏய் என்னடி பண்ற அப்படி சொல்லி அவர் கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. என்ன பண்ற? நீ தொடாத. நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ என்னை தொட்டாலே எனக்கு பிடிக்கல அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் உன்னுடைய பேபி என் வயித்துல நான் நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு வேணாண்டா. ஐயோ வேண்டாம், உன்னுடைய பேபி எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் என் கையை விடு ப்ளீஸ். ஏய் ஜிம்மி அவதான் சொல்றாள கையை ஏற்றா. இல்ல ஹோபிஹாயா இல்ல. என்ன பண்றா? இதால இவளுக்கு பிரச்சனை வரும் சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஓ உனக்கு எமல அவ்வளோ அக்கறையா ஜிம்மி? அதனாலதான் இன்னைக்கு நீ அவ்வளோ கஷ்டப்படுத்துனியா? இப்போ டாக்டர் ஜங்கு கிட்ட போய் என்னாச்சு ஏதோ பெரிய பிரச்சனையா? அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ சண்டையா என்ன? அந்த பையன் கை வச்சாலே அருவருப்பா இருக்குன்னு சொல்றான். அவன் மாமா பையன் தானே? அப்புறம் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது அப்படி சொல்லி ஜங்கு கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஜங்கு அமைதியா நிக்கணும் அப்படிங்கிறாரு. டாக்டர் ஜங்குக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பாட்டு இவன் ஒரு வினோதமான பிறவியா இருப்பான் போல இருக்கே. ஏன்னா ஒரு வித்தியாசமா கையெல்லாம் டேட்டு போட்டு அவரு லிப்ஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பாரு இல்லையா? லிப்ஸ் அப்புறம் வந்து இந்த ஐப்ரோல எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்கிட்ட நம்ம தள்ளியே இருப்போம் அப்படி சொல்லி இப்போ நேரா டயாங் கிட்ட போறாரு. இப்போ ஜங்கு கிட்ட கேள்வி கேட்டாரு. அதே கேள்வியை டயாங் கிட்ட கேட்கிறாரு. டாக்டர் அது வேற ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமயே ஏய் பொண்ணை ரேப் பண்ணிட்டானா என்ன?
இல்ல இது முதல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெளியே போலான்னு போறாரு. அப்போ டயாங் சாரி ஜங்குக் அப்படியே அவருடைய கோட்டை பிடிச்சி இழுத்து எங்க போறீங்க? இல்ல அது அது சார் நான் நான் வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? ஸ்டேஷனுக்கு கால் பண்ண போறீங்களா? இல்லப்பா அது இத பாருங்க இப்பதான் சொன்னேன். அமைதியா நிக்கணும். ஓரமா போய் நில்லுங்க அப்படிங்கிறாரு. டாக்டரும் பேசாம போய் ஓரமா நின்னுக்கிறாரு. ஜிமி, ஜானு ஜானு சொல்றதை கேளு. நான் பண்ணது தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன்டி. நான் பண்ணது தப்பு தான். சாரி. இத பாரு ஜானு, சாரி சாரி கேட்குறேன். எத்தனை தடவை வேணாலும் நான் சாரி கேட்குறேன்டி. ப்ளீஸ் சாரிடி, மன்னிச்சிருடி. இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா ஜிமி? நான் இன்னைக்கு எவ்வளோ பெயின் அப்படி சொல்லி அப்படியே நிமிந்து எல்லாருமே பார்க்குறான். அதில் அப்படியே கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கையை விடு. சரி நான் கையை விடுறேன். நீ இந்த மாதிரி பண்ணாது. எனக்கு பிடிக்கலடா. ஒரு செகண்ட் கூட உன்னோட பேபி என் வயிற்றுல இருக்குது. எனக்கு பிடிக்கல ஜிம்மி. ஒன்னே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி அப்படியே பிடிச்சி தள்ளிடுறான். ஜிம்மின் அப்படியே விழுகலான்னு போறாரு. அப்போ சுகா வந்து பிடிச்சிடாரு. இதை பாருங்க அரை மாமா எனக்கு இது பேபி வேணாம் அப்படி சொல்லி கத்துறா. இதை பாரு கத்தாத. எதா இருந்தாலும் அம்மா அப்பா 2 பேரும் வரட்டும். டேய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல சுகா. முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லி இப்போ டயாங்க பார்த்து சொல்றாரு. டயாங் கையில அப்படியே ஷேக் ஆகுது. ஜங்குக் அவர் வந்து இப்போ அந்த டோர் என்ட்ரன்ஸ்ல வந்து கையை கட்டி நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க டாக்டர் அப்புறம் அந்த 2 நர்ஸ் அவங்க 3 பேருமே அப்படியே இங்க நடக்கிற கூத்தெல்லாம் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் இது என்னதான் நடக்குது? பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. ஆமாம்மா அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரொம்ப நேரமா பேரண்ட்ஸ் வருவாங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. யாரு வருவாங்கன்னு தெரியல. அந்த 2 பொண்ணுங்க எங்க காணோம்? என்ன டாக்டர் பொண்ணுங்களா? ஆமா இன்னும் 2 பொண்ணுங்க. இவ்வளோ வயசே தான். அதுங்களும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டுருந்துச்சுங்க. மற்றது கையில ரிங்கு வேற போட்டிருக்குதுங்க. இந்த வயசுலயே உங்களுக்கு மேரேஜ் வேறையா? இந்த வயசுல எப்படி டாக்டர் மேரேஜ்? அது ஏதோ மாமா பையனாமா, அதனால ரிலேஷனா? ஓ அப்படின்னு இதுங்களுக்குள்ள பிரச்சனை தெரியலையே. இப்போ ஜங்குக் பின்னாடி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டே நிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணுமே காதுல விழுகல. அவர் பாட்டுக்கு அங்க ஜானு பேசுறதே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜங்குக் மாமா கொஞ்சம் தள்ளுங்க அப்படி சொல்லி சத்தமாவே சொல்றா. ஜங்குக் இப்பதான் அப்படியே திரும்பி பார்க்கறாரு. காகிரா தான். ஒரு செகண்ட் 2 பேரும் ஐஸும் அப்படியே லாக் ஆயிக்குது. அவர் டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சுக்கிறா. இப்போ அவர் தள்ளவே இல்லை. காகிராவே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை இவ்வளவு பிரெக்னெண்டா இருக்காளோ? எப்படி எப்படி இவர்கிட்ட கேட்கறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி சொல்லி அவரு காகிராவே பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. காகிரா என்ன அப்படின்னு சொன்னா, என்னடா இது இன்னும் தள்ளவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே நிமிந்து பாக்குறா. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இப்போ பின்னாடி வைஷு வரா. ஏய் காகிரா அப்படி சொல்லிட்டு பாக்குறா. 2 பேருமே பார்த்துட்டே நிக்கிறாங்க. வைஷு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறா. இவங்க 2 பேரையும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. காகிரா காகிரா அப்படி சொல்லி கூப்பிடுறா. ஆனா 2 பேரும் அப்படியே ஒருத்தவங்க மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் என்னடி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ வைஷு ஒரு தள்ளுதான். அவ போய் அப்படியே காகிரா மேல அப்படியே இடிச்சிடுறா. நேரா காகிரா போய் அப்படியே ஜங்குக் மேல அப்படியே விழுந்துடுறா. ஜங்குக் அப்படியே காகிராவை அப்படியே பிடிச்சிக்கிறாரு கீழே விழுகாத அளவுக்கு. கீழே விழுந்தா இவ்வளோ பிரெக்னெண்டா இருந்தா என்ன ஆகும் அப்படி சொல்லி அவர் மனசுக்குள்ள அது ஓடிட்டு இருக்கு. அவர் டைட்டா பிடிச்சபடி அப்படியே நிக்கிறாரு. இந்த பக்கம் வைஷு ஏய் யார் அது அப்படி சொல்லி பாட்டி லூசு பாட்டி இங்க என்ன பண்ற? நான் என்ன பண்றேனா? எனக்கு கொள்ளு பேரனும் பேத்தியே வரப்போறாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். தள்ளுறி அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போறாங்க. அவன் நேரா போய் டயாக்கு மேல இடிச்சுக்கிட்டு நிக்கிறா. இந்த பக்கம் ஜங்குக்கு காகிராவும் ஓரமா போயிடுறாங்க. இந்த பாட்டி போட்ட சத்தத்துல அங்க அந்த நேரம் தான் சுகா அப்புறம் ஜானு 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நேரா பாட்டி ஜானு கிட்ட தான் போறாங்க. ஜானு ஐய இந்த பீட்டி என்ன இங்க பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறா. பாய்ஸ் எல்லாம் இது என்னடா இங்க பண்ணுது தெரியலையே அப்படி சொல்லி அவனுங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரா பாத்தி வந்து அப்படியே ஜானுவை பிடிச்சி அவன் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றதும் அவன் சீக்ஸ்ல கிஸ் பண்றதும் அப்படியே ஹக் பண்றதும். லூஸ் பாட்டி என்ன பண்ற? ஜானு நீ எவ்வளவு லூஸ் வேணா சொல்றி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியல. இப்போ பேரனோ பேத்தியோ
என்னது அப்படி சொல்லி அவ பாக்குறா. என்னன்னு சொன்னா பாட்டியோட கை இப்போ ஜானுவோட ஸ்டொமக் மேல இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி இந்த பக்கம் ஜானுகிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் 2 பேருமே ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் 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 என்னாம்மா? அவளோட ஹஸ்பண்ட் அவளா இருக்குமோ? என்னது அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்க காஹிராவும் ஜங்குக்கும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ டாக்டர் 2 பேரோட கையில போட்டிருக்க ரிங்கை தான் பார்க்குறாரு. அவளுடைய ஹஸ்பண்ட் அவன்தாம்மா. அவங்க ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை ரொம்ப லவ் கப்பல் அவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான். ஓஹோ! அப்படி சொல்லி அந்த 2 நர்ஸுமே அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வைஷுவ புடிச்சு தள்ளியிருப்பாங்கல்ல பாட்டி. அப்போ டயாங் புடிச்சுட்டு இப்போ அவருடைய கை வைஷுவோட ஸ்டொமக் மேல தான் இருந்திருக்கும். அவ அப்படியே குனிஞ்சு பார்க்குறா. அந்த கையையும் பார்க்குறா, டயாங்கையும் பார்க்குறா. என்னது இது? கையெடு. இல்ல இல்ல வைஷு. ஒருவேளை ஒருவேளை இல்ல ஒருவேளை நீயும் பிரெக்னெண்டா செருப்பு கழட்டிட்டு வச்சு தள்ளுற நாய அப்படி சொல்லி இப்ப நேரா பாட்டிக்கிட்ட தான் போறா. ஏய் பாட்டி, என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. நான் தான் ஜானுகிட்ட பேசிட்டே இருக்கிறேன்ல. பாட்டி, உன்னை யாரு ஊர்ல இருந்து வர சொன்னா? யாரு வர சொன்னாவா? நீ உன் தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிருந்த? ஆமாடி, நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போன நேரமா பார்த்து உன் 7 பேருக்கும் என் பேர பசங்களோட கல்யாணம் ஆயிருக்கு. அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் ரித்து ரித்து வேற அப்படி இருக்கிறாளாமே. எனக்கு ரித்துவை பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தேன். வந்த இடத்துல இந்த மாதிரி ஜானு பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி உன் மாமங்காரன் சொன்னா. அதனால தான் வேகமா வந்துட்டேன். மாமா எங்க? நான் மாமாக்கு தானே கால் பண்ணேன். ஓ பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. அப்போ நான் வேற கார் வந்த கார்ல ஏறி உட்காந்து வந்துட்டேன்ல. ஷோ கடவுளே! இந்த பாட்டு இருக்குது பாரு. இப்போ ஜேஹோ பக்கத்துல தான் ஜிம்மின்னு அப்படியே ஒரு கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. எதுக்கு அழுகுறாருன்னு சொல்லி அவருக்கே தெரியல. இப்போ ஜேஹோ அப்படியே அவரை போட்டு சீண்டுறாரு. என்ன ஆயா? சரி, இப்ப எதுக்குடா நீ இவ்வளோ அழுகுற? தெரியல ஆயா, எனக்கு ரொம்ப அழுகையா வருது. இப்போ ஜின் வந்து ஏன் அப்பா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு அழுகுறியா? இல்ல அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. ஒருவேளை ஜானு நீ ரொம்ப திட்டினாலே உன்னை பிடிச்சி தள்ளினாலே அதனால அழுகுறியா? இல்ல அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. வேற எதுக்கு தாண்டா அழுகுற அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. அது அது இந்த குழந்தைக்கு எதுனா ஆயிடுமோன்னு பயத்துல அழுகுறேன் ஆயா. அப்படியே 3 பேர் கிடையாது 4 பேரும் அப்படியே அவனை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அயாங் ஸ்லைம் 4 பேரும். இப்போ அவங்களுடைய அத்தை தான் ஜானு அப்படி சொல்லிட்டு வேகமா உள்ள வராங்க 2 பேரும். பின்னாடி அவங்க மாமா வராங்க. அத்தாடி அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நேரா போய் ஆரம்புக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சுக்கிறாரு. என்னடா அயாங் ப்ளீஸ், நீதான் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்க, நீ தயவு செய்து காப்பாத்து அப்படி சொல்லி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. நேரா அவங்க 2 அத்தைங்களும் ஓடியாந்து ஜானு என்னடா ஆச்சு அப்படி சொல்லி கிட்ட வந்து நிக்கிறாங்க. அத்தை அது வந்து அப்படின்னு சொல்ல வர்றப்பவே, ஏய் என்னடி ஆச்சு? கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவ மாசமா இருக்கிறா. இதுல என்ன இருக்குது? என்னாச்சுன்னு இத்தனை புள்ள பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு அறிவில்லையாடி? இந்த கிழவி யாரையும் வர சொன்னா தெரியலையே அப்படி சொல்லி பாய்ஸோட அம்மா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டி தெரியுமா? எங்க கொள்ளு பேரனோ பேத்தியோ பார்க்காம போயிடுவேன்னு நினைச்சேன். இது போயிடும்னு நினைச்சுச்சாண்டா அப்படின்னு சொல்லி அங்க சுகா அஜயோ காதை கட்டிட்டு இருக்கிறாரு. என்னயா? வேற என்னடா? எப்படி கல்லு மாதிரி இருக்கு பத்தியா? நல்லா தின்னுட்டு தின்னுட்டு இது போயிடும்னு நினைச்சுச்சான். யாருக்கு அதுல பூ சுத்துது பாரு அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜானுவால எதுவுமே பேச முடியல. இப்ப நிமிர்ந்து அவங்க மாமாவை தான் பாக்குறா. அவங்க மாமா முகத்துல ஒரு கோபம் இருந்தாலும் அதை தாண்டி அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் வந்து ஜானுக்கு தெரியுது. அவங்க மாமா ஜானுவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஜானுவும் அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்றா. சரி, அதை விடுங்கடா. எங்கடா அந்த குழந்தையோட அப்பனை காணோம் அப்படின்னு சொல்லி பாட்டி தேடுறாங்க. ஓ ஏன் கிழவி ஏன் என் உயிரை எடுக்குது? அப்பா வேற நிக்கிறாரு. அப்போ அவங்களுடைய அப்பாவும் தான் அப்படியே சுத்தி சுத்தி தேடுறாரு. எங்கடா ஜிம்மினை காணோம் அப்படின்ட்டு. இப்போ நேரா பாட்டி போய் தள்ளுறா வளர்ந்தவனே அப்படி சொல்லி சின்ன பிடிச்சி தள்ளுறாரு. என்னன்னு சொன்னா ஆரம் பக்கத்துல ஜின்னு தான் நின்றுப்பாரு. அவங்க 2 பேருக்கு பின்னாடி தான் ஜிம்மின் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜின்னை பிடிச்சி தள்ளின உடனே ஜிம்மின் நல்லாவே தெரியுறாரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பாட்டி கையை விடு பாட்டி, பாட்டி அப்படி சொல்லிட்டு அவருடைய பார்வை அவங்க அப்பா மேல போயிட்டு போயிட்டு வருது. அவங்க அப்பா செம்ம கோபமா ஜிமினை பார்த்துட்டே இருக்க. கொச்சி இன்னைக்கு செம்மடி இருக்கு. அட வாடா, என்னடா
ஒரு குழந்தைக்கு அப்பா போற இப்ப என்ன சொல்லுவோம், அண்ணம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க, வாடா விழி அப்படின்னு சொல்லி பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்து கொண்டு வந்து நேரா அவங்க அப்பா பக்கத்துல தான் நிப்பாட்டுறது. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்சு வச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஏன்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னாதானே கல்யாணம் ஆச்சு, ஆனா இவனை பத்தியா என் செல்ல பேரன் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ஸ்ல வேற முத்தம் கொடுக்கு அப்படின்னு சொல்லி அதை வேற தொடச்சுக்கிறாரு அவரு. இவன் பத்தியா இவன் தான் ஃபர்ஸ்ட் நல்ல செய்தி சொல்லியிருக்கான், நீங்களாம் என்னடா கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேக்குது. ஐயோ முடியலடா, முடியலன்னா போயிட்டு வா சுகா, ஏன் சுகா அப்பா பார்த்தாலும் முடியல முடியல, ஏய் அந்த பாட்டிங்களுக்கு கோவத்தை ஓ மேல காமிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சுகா அஜயோ கத்திட்டு கிடக்குறாரு. சி ஒரு பக்கத்துல நிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் நேரா போய் டயாங்க பக்கத்துல நிக்கிறாரு. செல்ல பேரன் அப்படி சொல்லி ஜிமின ஒரே கொஞ்சலா கொஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்க அப்பா அப்படியே முறைச்சு பாக்குறாரு. அவர் லைட்டா அப்படியே கண்ணை நிமிர்ந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படி டபக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. நீந்தாண்டா என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு டைரக்ஷனை பாக்குது. அடுத்து அவன் தான் நல்ல செய்தி சொல்லுவான்னு எனக்கு தெரியுது அப்படிங்குது. எல்லாருமே திரும்பி அந்த பக்கம் பாக்குறாங்க. பார்த்தா அங்க காஹிராவோட கையை டைட்டா பிடிச்சபடி அங்க நடக்கிற அந்த கூத்தை தான் வந்து ஜங்குக்கும் அப்புறம் காஹிராவும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவங்க அப்பா திரும்பி ஜங்குக்கு ஒரு முறை முறைக்கிறாரு. அந்த பார்வையை பார்த்தோன்னே அவர் வந்து டக்குன்னு கையை விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு தள்ளி நின்றுறாரு. இப்போ பாட்டி, ஜங்குக்கா என் செல்ல பேரன், அடுத்து நீ தானே நல்ல செய்தி சொல்லுவ, நீ தான் பாரு உன் பொண்டாட்டி கையை எப்படி பிடிச்சிட்டு இருக்கிற, இந்த வைஷு டயாங்க தானே கல்யாணம் பண்ணான், அது பாரு அது எங்கேயோ நிக்குது இவன் எங்கேயோ நிக்கிறான். ஏய் பாட்டி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டயாங்க கேட்குறேன். ஒரு பிரச்சனையும் இல்லடா, பாரு இந்த மாசம் இவன் சொன்னானா அடுத்த மாசம் நீ சொல்லணும், அடுத்த மாசம் அவன் சொல்லணும், எனக்கு நிறைய பேர பசங்க வேணும். ஏ பாட்டி உன்னை சாவடிச்சிருவேன் பாரு அப்படி சொல்லி வைஷு வந்து முன்னாடி நிக்கிறா. அவளை அந்த மாதிரி பார்த்த உடனே டயம் வைஷுவே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இதை பாரு மரியாதை ஊர் பக்கம் ஓடி போயிடு, இல்லைன்னா மாமா அப்படி சொல்லி வைஷு கத்துறா. ஏமா எவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், மாமாக்கு என்ன மாமா, ஏ அம்மாமா என்னோட அம்மா தானே மாமா, அது என்ன மாமா பேசிட்டு இருக்குது, இப்போ போய் ஜானுக்கு குழந்தை அது வேணாம் மாமா, அவ படிச்சுட்டு தானே இருக்கிறா, அதுல ஜானுக்கும் எனக்கு என்னமோ விருப்பம் இல்லாத மாதிரி தோணுது மாமா அப்படி சொல்லி வைஷு அவங்க மாமாட்ட பேசிட்டு இருக்கா. இல்ல வைஷு அப்படி சொல்லி ஜானு சொல்றா. இப்போ எல்லாருமே ஜானுவை பாக்குறாங்க. எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அந்த பேபி பெத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை கீழே கும்பிட்டு சொல்றா. இப்போ அவங்க அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க அப்படியே டைட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. எங்க இந்த குழந்தை வேணாம்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உன் வீட்டோட முதல் வாரிசு உன்னுடைய வயிற்றுல, ஜிம்மினோட, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லி போய் டைட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. இப்போதான் லைட்டா ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. என்னடா குள்ள பையில இந்த வீட்டோட முதல் வாரிசு உன்கிட்ட இருந்தா வரணும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயோ போய் சொல்றாரு. ஐயா இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துச்சு, இருந்தாலும் எப்படி எப்படியோ மேரேஜ் ஆச்சு, உனக்கும் அவளுக்கும் பிடிக்கல, உன்னையே அவளுக்கு பிடிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் இந்த குழந்தையால நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஆமாடா நம்ம குடும்பத்தில் என்னென்னமோ ஆயிடுச்சு, எப்படியாவது கொஞ்சமாக சந்தோஷப்படுவோமே, சீக்கிரமாகவே ரித்துவனையும் சரியாகி வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லி ஜெயஹோப் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா நேராக ஜானு கிட்ட, ஜானு மாமா இங்கே பாருமா, யாரும் உன்னை கம்பல்லாம் பண்ணல, ஸ்கூல் படிச்சுட்ருக்க, உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த பேபி பெற்றுக்கலாம், இல்லைன்னா பார்த்துக்கலாம்டா, உன் ஸ்டடி ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லை மாமா நான் ஸ்டடி பார்த்துக்கிறேன், இந்த பேபி வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா மாமா அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவை பார்த்து கேட்குறா. அவங்க மாமா லைட்டாக அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. கண்டிப்பாக அந்த பேபி நான் பெற்றுக்கிறேன் மாமா அப்படிங்கிறா. அவங்க மாமாக்காக தான் அவள் வந்து இந்த முடிவே எடுத்துருந்துருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா நம்ம குடும்பத்துல என்னென்னமோ ஆயிடுச்சா, ரித்து வேற அப்படி இருக்கிறாளா, நம்ம ஃபேமிலி இந்த பேபியால நம்ம ஃபேமிலி மறுபடியும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் கூட நினைச்சேன் இதுல உனக்கு விருப்பம் இருக்காது, கண்டிப்பா அந்த குழந்தைய கலைச்சிடலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா நீயே இதுக்கு ஓகேன்னு சொல்லுங்கிறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. மாமா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா அப்படி சொல்லி அவங்க மாமா வந்து ஜானு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் டாக்டரும் நர்ஸும் தான், என்னடா அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ ராட்சசி ஆட்டா ஆனா இப்ப என்னன்னு சொன்னா குழந்தை பெற்றுக்கிறாங்கிறா,
இதுக்கு தான் பேரண்ட்ஸ் வரணும்னு சொன்னேன், புரிஞ்சா அப்படி சொல்லி டாக்டர் சொன்னாரு. கரெக்டு தான் டாக்டர், டாக்டர்னா டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்காங்க. இப்போ என்ன எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படி சொல்லி டாக்டர் முன்னாடி வராரு. ஆ டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் செக் பண்ணியாச்சு. இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான், இதில் வந்து இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். ஓகே டாக்டர், என் மருமகளை நான் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமா இன்னமும் ஜானம் அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி இருக்கிறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா இப்போ வீட்டில் தான் கிளவியோட அலப்பறை தாங்க முடியல அங்க. ஷூ முடியலடா அப்படின்னு சொல்லி சகத்துல போய் முட்டிக்கு நிற்கிறாரு சுகா. டே உனக்கு தாண்டா வலிக்கும், அது பாட்டிக்கு வலிக்காதுடா, இது யாரா வர சொன்னா? டே சுகா சொல்லி ஜெயோ, யோசிச்சு பாரு, அந்த பாட்டி வந்தனால தான் இன்னைக்கு ஜிம்மினோட குழந்தை இந்த உலகத்துல இருக்கு, புரியுதா? அதுக்காவது சந்தோஷப்படுறா, இருந்தாலும் இது டார்ச்சர் தினம் தினம் அனுபவிச்சுட்டா, இது எப்பதாண்டா ஊருக்கு போகுது? சரி இரு நான் விசாரிக்கிறேன் அப்படி சொல்லி இப்போ ஜெயஹோ மெதுவா போய் பாட்டிக்கு முன்னாடி உட்கார்றாரு. ஜெயஹோ, அடுத்த நீ எப்ப நல்ல செய்தி சொல்ல போற? இப்போ ஜெயஹோப் நின்று சுபாவை பாக்குறாரு. சாவடிச்சிடா அதை அப்படி சொல்லி பின்னாடி நின்று அங்க என்னமோ ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து நிக்கிறாரு. பாட்டி, நீ அவசரப்படுறதுலாம் எதுவும் நடக்காது சரியா, எப்ப என்ன நடக்கணும் இருக்கோ அப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆமாம்மா, சும்மா ஏமா பசங்களை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் கிம்மும் அங்கதான் வந்து இப்போ வந்து அவங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி இருந்திருப்பாரு. என்னன்னு சொன்னா அவங்க அம்மாங்க ரித்து கூட இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல, மாத்தி மாத்தி அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அது கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு சின்ன வருத்தமா இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. என்ன சொன்னா நம்ம குடும்பத்துல இவ்வளவு பெரிய விஷயம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பொண்ணு வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு அது சந்தோஷப்படுறாங்க அவங்க. இந்த பக்கம் வீட்டுல ஒரு ஜானு அங்கதான் உட்காந்துருப்பா, ஒரு மாதிரி அவளுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க அத்தை, இந்த ஜானு என்னத்த இது, ஜூஸ் குடுறா. ஐயோ எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு, குடிடா அப்பதான் தெம்பா இருக்கும் அப்படி சொல்லி வம்பு பண்ணி ஜூஸை குடுக்குறாங்க. ஒரு வாய் தான் வச்சுப்பா, அப்படியே அவளுக்கு வாமிட் வந்தது, நேரம் ஓடுறா வாஷ் பேஷனுக்கு தான். பின்னாடி மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க அவ பின்னாடி. வாமிட்டும் பண்ணிடுறா, அவளுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. அத்தை எனக்கு மயக்கமா வருது, என்னை ரூமுக்கு கூட்டு போங்க அப்படி சொல்லி அங்கேயே அப்படியே வால்ல சாஞ்ச மாதிரி நிக்கிறா. ஜிம்மின் பாக்குறாரு, அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜானு அப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரி மயக்கத்துல நிக்கிறாளா, அதனால இப்போ பாட்டி, ஜிம்மி இது வாடா அப்படி சொல்லி கையை பிடிச்சிருக்கு. என்ன பாட்டி, எதுக்குடா அவ்வளவு பயப்படுற? என்ன எதுக்கு பயப்படுற? ஒண்ணும் இல்லையே, உன் பொண்டாட்டி போய் தூக்கு. ஏன்னா அப்படி சொல்லி திரும்பி பாக்குறேன். என்னன்னா நீ தான் போய் தூக்கணும். நானா? நான் எப்படி? நீ எப்படி இல்லாம எப்படிடா புள்ள வந்துச்சு? பாட்டி உன்னை அவ்வளவுதான், வேற என்னடா பிள்ளை போய் போய் தூக்குடா போடா, ஒரு மயக்கமா வருதான். இல்ல பாட்டி, சும்மா இரு அப்படி சொல்லி அவங்க பாட்டி கத்துறாங்க. அவரு அப்படியே பயந்துக்கிட்டே போறாரு. அந்த பக்கம் ஜானு அவரை பார்த்து மொரன்னு முறைக்கிறா. இவன் ஒருத்தி முறைச்சுக்கிட்டே இருக்கா. பாட்டி அப்படி சொல்லி திரும்புறாரு. தூக்குறா அப்படி சொல்லி பாட்டி அதட்டுறாரு. அப்படி சொல்லிட்டு இப்ப போய் அவங்க அப்படியே தூக்குறாரு. இறக்கி விடுறா. பாட்டிக்காகடி இது கிளவி சொன்னா இன்னும் என்ன செய்யா, இது கிளவி சொன்னால நீ புள்ள பெற்றுக்க போற, வாயை முடிச்சு மீன் அப்படி சொல்லி என்ன அங்க குசு குசு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ரூம்ல போய் கொஞ்சிக்கிங்க அப்படிங்குது. என்னது கொஞ்சிட்டீங்களா? ஜிமி, இந்த பாட்டியை கொலை பண்ணிடு. கொலை பண்ணுவா? எதுக்கு? இது எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அது பாட்டி சொன்ன காலம் கிடையாது, என் மாமா சந்தோஷப்பட்டாங்க அதனால்தான் இந்த பேபி பெற்றுக்கிறேன், உனக்காகவும் உன் பாட்டிக்காகவும் கிடையாது. மரியாதை அதை நீ சாவடிக்கிற, நான் சாவடிக்குவா அப்படின்னு சொல்றா. என்னடா பேசிக்கிறீங்க? அப்படி என்னடா ரெண்டு பேருக்கும் சீக்கிரட்டி? இப்ப என்னமோ தூக்க மாட்டேன் சொன்னா இப்ப போய் அப்படியே கொஞ்சிக்கிட்டு நிக்கிறேன். ஓ ஜிமீன் அப்படி சொல்லி ஜானு கத்துறா. ஏய் ஆடாதடி, நீ வேற போயிட்டா இருக்க. இது நான் வீட்டா இருக்கணும். ஆமாடி இந்த நீ இன்னைக்கு என்னால தூக்க முடியல, அதுக்குதான் தின்னுட்டு நல்லா வளரணும். ஓ தம்பி மாதிரி இருக்கணும். எப்படி வச்சிருக்கான் பத்தியா உடம்ப, இந்த மாதிரி வச்சிருந்தா எப்படி நீ தூக்குவேன்? தூக்க கீழே தொப்புன்னு போடுவா. போடு, எனக்கு என்ன வந்துச்சு, வயிற்றுல உன் புள்ளதான் இருக்கு. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு மேல ஒரு மாதிரி. தூக்கும் போது இப்போ அவனுடைய லிப்ஸ் போய் ஜிமினோட லிப்ஸுக்கு பக்கத்துல, அதாவது சீக்ஸ்ல, அந்த சீக்ஸ்லயும் லிப்ஸுக்கும் இந்த மாதிரி சைட்ல இருக்குல்ல, அங்க போய் அப்படியே பட்டுறது. என்னடா பண்ற பொறுக்கி? நான் என்னடி பண்ணேன்? கீழே விழுகுற மாதிரி போனவனை அப்படியே தூக்குறேன் கேரி பண்ணி, நீ அப்படி வந்து சீஸ் பண்ணி எனக்கு என்ன தெரியும் பொறுக்கி அப்படி சொல்லி திரும்பிக்கிறான்.
இப்போ மேல இத படிக்கட்டு வேற ஏறணுமா ஏறு அப்படிங்கிறா. அவளுக்கு திமிரா தெனாவட்டா அவன் கையில படுத்துக்கிட்டு இப்போ ஏறலான்னு ஏய் எங்க போற? எங்க? நான் ரூமுக்கு தான் போறேன். ஏய் அவன் பிரெக்னெண்டா இருக்கா, படிக்கட்டுலாம் ஏறி இறங்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்க ரூம்லயே படுக்க வை. அம்மா கீழே இருக்க ரூம் ஏன் ரூம்மா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் கிம் சொன்னாரு. ஏய் இத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சியே, ஒரு 5-6 ரூம் மட்டும் வச்சுனா அந்த பசங்க எங்க போய் படுக்கும்? இப்பவே இது திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்க போ. அது யாருன்னா கெஸ்ட் யாருன்னா வந்தா தங்குறதுக்குமா? ஏன்டா அறிவு கட்டண இத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த ரூம்லடா தங்க வச்சுட்டு இருக்க? இந்த ஜிம்மினுக்கும் ஜானுக்கும் மட்டும் தான் ரூம் கொடுத்தியா, அதனால தான் அவன் ஃபர்ஸ்ட் பிள்ளை பெற்றுக்க போறானா? மற்றவங்களாம் எங்கடா படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கத்துது. அம்மா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, என்ன அவங்க இப்போ படிச்சிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க தனித்தனியா வச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படி இவன் மட்டும் பிள்ளை பெற்று பாட்டி அதெல்லாம் நீ அப்புறம் ஆராய்ச்சி பண்ணு, முதல்ல இவளை நான் எங்க படுக்க வைக்க அப்படி சொல்லி ஜிமின் கத்துறாரு. அங்க டயாக்கு ஸ்மைலே வந்துருது. அவரு பயங்கரமா ஸ்மைல் பண்றாரு. அவரால் ஸ்மைல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமா அப்படியே அந்த படிக்கட்டுல தான் நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே அந்த படிக்கட்டுல கீழே உட்காந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப எதுக்கு பிள்ளை சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவ்வளவு கோவமா கேக்குறாரு. அப்படியே ஒரு சிரிப்பே போயிடுது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்பவுமே டயாங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரிதான் பேசுவாரு அவருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு? இவ்வளவு சிரிப்பு எங்க இருந்து வரும் உனக்கு அப்படி சொல்லி அவங்க அப்பா மறுபடியும் திட்டுறாரு. அவருக்கு அவர் கண்ணே கலங்கிருது. எல்லாரையும் அப்படியே சுத்தி பாக்குறாரு. எல்லாருமே அவரை தான் பாக்குறாங்க. அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு அந்த இடத்த விட்டே அவர் போயிடுறாரு. டயா இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. டேய் அறிவட்டவனே அப்படி சொல்லி அவங்க பாட்டி அவங்க பாய்ஸோட அப்பாவை தலையில அடிக்கிற, எதுக்குமா அடிக்கிற இத்தனை பேர் முன்னாடி? நீ மட்டும் இத்தனை பேர் முன்னாடி என் பேர பையனை எப்படி நான் திட்டலாம்? அவன் என்னடா பண்ணா? சிரிக்கத்தானே செஞ்சான். அவன் சிரிப்பு எவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்படி திட்டுற அவனை சாவடிச்சிடும் அவனுங்க. ஏ வைஷு அப்படி சொல்லி கத்துறாங்க. என்ன பாட்டி உன் புருஷன் கோச்சிட்டு போறான்ல, உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கல? பாத்தியா அவன் கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு. உன் மாமனார் திட்டினாருன்னா நீ சொல்லணும், என் புருஷனை இத்தனை பேர் முன்னாடி திட்டாதீங்க, என் முன்னாடி திட்டாதீங்க. அப்படி என்ன அந்த பிள்ளை தப்பு பண்ணிச்சு அவனை அப்படி திட்டிட்டு இருக்காங்க? அம்மா உனக்கு தெரியாது, நீ உனக்கு தான் தெரியாது, வாயை மூடு, அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கான், போ அவனை போய் சமாதானம் பண்ணி கூட்டு வா போ. பாட்டி ஓடி நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி அப்படியே அந்த பாட்டி தள்ளி விடுறாங்க. அவளும் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கா. இன்னும் மெதுவா போய் தாயி அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. முதல்ல உனக்கு விஷம் வச்சு சாவடிக்கிறானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைஷு வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு நேரா, ஏன்னா ஜிம்மி டயாங்க திட்டினோடனே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப நேரா போய் அவங்களுடைய அப்பாவோட ரூம்ல தான் பெட்ல போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இவ்வளவு வேகமா படுக்க வச்சுட்டு சார் எங்க போறீங்க? டயாங்க பார்க்க போறேன். ஓஹோ உன் தம்பிங்களுக்கு ஒண்ணு அப்படியே துடிச்சிட்டு ஓடுவே. பாரு எனக்கு என் தம்பிங்கன்னா உயிர், புரியுதா, மூடிட்டு படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஏய் எங்கடா போற? என் பாட்டி இதுக்கு மேல எதனா பேசுன உன் கொலை பண்ணிடுற பாத்துக்கா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உள்ள பையனுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது? அந்த பக்கம் டயாங் அப்படியே உட்காந்துட்டு அவர் கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வருது. அப்படியே தொடச்சிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ அப்படி சொல்லி பின்னாடி வயசு நின்று ஒரு மாதிரி பண்றா. அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாரு. என்ன டயாங் வலிக்குதா? தப்பு பண்ணா இதெல்லாம் கேட்டுத்தானே ஆகணும், நீ தப்பு பண்ணல அப்படி சொல்லும் போது அவர் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாரு. தப்பு பண்ணா மற்றவங்க இந்த மாதிரி குத்தி குத்தி பேசதான் செய்வாங்க, அதெல்லாம் நீ கேட்கத்தான் வேணும். வலிக்குதுல, வலிக்கட்டும், அன்னைக்கு எங்களுக்கு வலிச்சிருக்கோம்ல, எனக்கு இன்னமும் வலிக்குதுல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜானுக்கு இந்த குழந்தை பெற்றுக்க விருப்பமே இல்லை, இருந்தாலும் பெற்றுக்கிறா. அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, ஜிமினா சுத்தமா பிடிக்கல, அதுவும் அவனுடைய குழந்தைய. இருந்தாலும் அவ ஒத்துக்கிட்டா. எதுக்கு தெரியுமா, மாமாக்காக. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். யாருக்கு தெரியாம அந்த குழந்தைய போய் கழிச்சிட்டு வந்துடுவேன். விஷு ஆமாடா, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலடா, உன்னை நான் வெறுக்கிறேன், அந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன், உன்னுடைய குழந்தைய என் வயிற்றுல சீ அப்படி சொல்லிட்டு அழுவுறியா, நல்லா உட்காந்து அழுவு, தப்பு பண்ணா அழுவுதான் வேணும் அப்படி சொல்ல அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவருக்கு ரொம்ப அழுகு வருது. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டே இருக்கிறாரு. தலையை அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே ஜிம்மி நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு வைஷு மேல கோவம் வருது. இருந்தாலும் ஒரு செகண்ட் நின்று யோசிக்கிறாரு. அவளை திட்டலாம்னு சொல்லி போயிருந்திருப்பாரு. மறுபடியும் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே வந்து யோசிக்கிறாரு. இது யாரு மேல தப்பு? ஜங்குக்கு சொல்லி நான் தான் அதை செஞ்சேன், என் மேலதான் தப்பு. கண்டிப்பா அன்னைக்கு அதை கொடுக்காம இருந்திருந்தா அவங்களுக்குள்ள அந்த மாதிரி நடந்திருக்காது.
வைஷு இன்னைக்கு தயாங்க இந்த அளவுக்குலாம் பேச மாட்டா. இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. அவர் தினமும் காலேஜ் முடிஞ்சோடனே நேராக ஹாஸ்பிட்டல் தான் போவார். இப்போ ரித்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ரித்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜானு இல்லை, ஜானு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ரித்து. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? ஆனால் இது இது வேற மாதிரி எப்படி எப்படியோ நடந்திருந்தாலும் இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு இப்படி ஆனதுலேருந்து யாருமே யாருமே சரியா சாப்பிட்றதில்ல, ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜானுவால நம்ம ஃபேமிலியில மறுபடியும் அந்த சந்தோஷம் மறுபடியும் வருது. நீ ஹாப்பியா இருக்கோ சொல்லு. நம்ம ஜானு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு ஜிமின் என்ன பண்ணான்னு தெரியுமா? அப்படியே ஜானுவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கெஞ்சிரான். அத்தனை வாட்டி சாரி கேட்குறான் தெரியுமா? என் தம்பியை நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. என் தம்பிலாம் மாறிட்டான். அவன் அந்த குழந்தைக்காக எத்தனை வாட்டி சாரி கேட்டான்னு தெரியுமா? ஜானு கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்புறம் தெரியுமா, பாட்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாம அவர் தினமும் அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவர் லைஃப்ல என்ன நடக்குது, அவர் எத்தனை வாட்டி ரித்துவோட மெமரிஸ் அவருக்கு வந்துட்டு வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரித்துட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. சிரிச்சுக்கிட்டு அழுதுட்டு அந்த மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸை யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா ரித்துக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுமா, இன்னைக்கு டாக்டர் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான். சீக்கிரமாவே நீ சரியாயிடுவியா, சீக்கிரமாவே என்கிட்ட திரும்பி வந்துருது அடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளுடைய சீக்ஸை பிடிச்சி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஜானுவோட குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். உன்னோட தங்கச்சி தானே அவ. ஜானுவோட குழந்தை நம்மளோட குழந்தை மாதிரி. அதை உன் கையால் தான் நீ ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதுக்குள்ளாட்டி வந்துரு இருக்கும். அப்புறம் நமக்கு குழந்தை அப்படி சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு நான் ஸ்டாப்பா. வெளியே நின்று ரித்துவோட அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க, அவகிட்ட நிறைய பேசணும், பேசதான் அவளுக்கு அதுலேருந்து அவள் வெளியே வருவா. அந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதான் அவங்க அம்மா யோசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா இப்போ வீட்டில் தான் இப்போ ஜானுவோட ரூம்ல ஷகுன் ஜானு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? என்னக்கா இதுக்குடி பேபி பெற்றுக்கிறேன்னு சொன்னேன். இல்லை இல்லை ஷகுன், அது மாமா ஆசைப்பட்டாங்க. ஏன் மாமா ஆசைப்பட்டாங்கன்னா அப்புறமா நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். இப்போ நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கடி. நான் இந்த பாரு ஜிம்மின் மேலே அதை பற்றிலாம் நான் யோசிக்க விரும்பலை. என்னைக்கு ரித்துக்கு அந்த மாதிரி ஆச்சோ அன்னைக்கே நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் இப்போ இந்த வயசு இல்லடி உனக்கு பேபி பெற்றுக்கிற அளவுக்கு. இல்லைக்கா, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா கூட பேசினாங்க. அம்மாவும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ சந்தோஷம். முக்கியமாக மாமா மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாருக்கா. சரி சரி விட்ரி. மாமா தான் ஆசைப்படுறாங்களே. இல்லை ஷாக்கா, பார்த்துக்கலாம்டி, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜானுவை பார்த்துக்கலாம். சரியா? ஏய் நசன் அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே ரூம் டோர் படார்னு சாத்திக்கிட்டு வைஷு உள்ள வரா. என்னடி ஆச்சு? ஐயோ அந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. அது எதுனா திறத்துங்கடி, வீட்டை விட்டுட்டு நிம்மதியா வாழவே விட மாட்டேங்குது. இங்க உட்காராதங்குது, உன் புருஷனை போய் பாருங்குது, அப்படிங்குது இப்படிங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க ஆருஷி தான் உட்காந்துருப்பா. ஆருஷியோட மடியில படுத்துக்கிறா. ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஆருக்கா சும்மா டென்ஷன் படுத்திட்டே இருக்குதுக்கா அந்த கிளவி. கையில காஃபி கப்பை கொடுத்துட்டு இந்த அவங்க புருஷன் மத்தியானத்துல சாப்பிடல கொண்டு போய் குடுங்குதுக்கா. நீ கொடுத்தியா? வேற வழி போய் கொடுத்துட்டு தான் வந்தேன். அந்த பக்கம் பார்த்தா அவரு லைட்டா ஸ்மைலோட அந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜங்குக்கு ஏய் என்னடா பண்ற, என்ன பண்ற, காஃபி குடிக்கிறேன். என் பொண்டாட்டி அவ கையாலே கொண்டாந்து கொடுத்தா. எப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊத்துனாலே அந்த மாதிரியா, அந்த பொண்டாட்டியா அப்படிங்கிறாரு ஜங்குக். சும்மா என் ஒய்ஃபை பத்தி பேசாத. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, இதுவும் என் பொண்டாட்டி தான் கொடுத்தா அப்படிங்கிறாரு. என்ன சொன்ன அப்படி சொல்லி டயாங் அப்படி ஜங்கு கிட்ட திரும்புறாரு. என்ன சொன்னேன்? என் பொண்டாட்டி கொடுத்தான்னு சொன்னேன். அப்போ உனக்கு காய்ரா பிடிக்குமா? காய்ராவை பிடிக்குமா? காய்ராலாம் எனக்கு பிடிக்காது. இப்போதான் சொன்ன பொண்டாட்டிங்க கொண்டாந்து கொடுத்தா அவன் என் ஒய்ஃப் தானே, அப்போ ஒய்ஃப்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே குடிச்சிட்டே இருக்கிறாரு. இல்லை இல்லை, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நடந்துக்கிற. உண்மையை சொல்லு. சொல்றா, என்னத்த சொல்ல, உண்மையதான் அப்படி சொல்லி அவங்க கவுச்சில் உட்காந்து 2 பேர் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஜிமின் கையில ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போறாரு. ஜிமின், என்னடா உனக்கு உன் பொண்டாட்டி காஃபி கொடுத்தாளா? என் பொண்டாட்டிக்கு போய் நான் மில்க் கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு போறாரு.
பையுள்ள மாட்டிக்கிச்சுடா அப்படி சொல்லி அங்க ஜங்குக்கும் ஹேங்கும் உட்காந்து அப்படி பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் ரூம் டோரை வந்து தட்டுறாரு. என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு வைஷு தான் திறக்கிறா. டயங்க திரும்பி பார்த்து உன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலடா எனக்கு அப்படி சொல்லி வாய்க்கிலே சொல்றாரு. என்ன பண்றது தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி கையெல்லாம் ஆட்டி பேசிப்பாங்களா அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி சோடா போட்டு கூப்பிடுறா. இல்லை இளவு, எதுக்கு வந்து ரூம் டோரை தட்டுனீங்க? என் பொண்டாட்டி உள்ளேயா இருக்கா? உன் பொண்டாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் அக்காங்கெல்லாம் உள்ளதான் இருக்காங்க அப்படி சொல்லி அங்க டோர் அப்படியே சாத்தி வச்சு அப்படியே பேசிட்டு இருக்கா. ஏய் வைஷு, என்னக்கா என்னடி பண்ணிட்டு இருக்க? தள்ளு அப்படி சொல்லி இப்போ அந்த இடத்துக்கு ஷாதா வரா. ஓ என்னாச்சு ஜிம்மி? அது பாட்டி இந்த பால் கொடுக்க சொன்னாங்க. யாருக்கு? ஜானுக்கு கொடுக்க சொன்னாங்க. சரி கொடுங்க அப்படி சொல்லி அவ வந்து வாங்கிட்டு போயிடுறா. இப்போ அந்த டோரை டப்புன்னு சாத்துறா. டென்ஷனா போய் ஜிம்மின்னு டேங்க் பக்கத்துல உட்காருது. பாரு முழு மரியாதை அவன் பொண்டாட்டி சொல்லி வச்சு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டா. ரொம்ப இன்சல்ட் பண்றா. அவ எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டாடா. அது உன் பிரச்சனைடா, அது உன்னோட இது. அவளை என்கிட்ட மரியாதை நடத்த சொல்லு. முக்கியமா என்னை ரொம்ப அவ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, சொல்லி வச்சுக்கோங்க பொண்டாட்டிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பாட்டி வந்து பாய்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு மாமா எங்க அப்படி சொல்லி காஹிரா கேட்குறா. அவங்களாம் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிட்டிங்களா? எதுக்குன்னா எல்லாம் தூங்க வேணாம், டைம் ஆயிடுச்சுல. அதுவும் பாரு ஜானு வேற ப்ரெக்னெண்டா இருக்கா, அவ வேற தூங்கணும்ல. ஏய் ஜிம்மி, அவளை கூப்பிட்டு இந்த ரூமுக்குள்ள போ. என்னது அப்படி சொல்லி ஜானு கேட்குறா. என்னது இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமா இருந்திருக்க? பொறுமையா இரு. ஏய் புருஷன் முன்னாடி எல்லாம் ஒன்னா தானே தூங்கணும். ஏன்னா அப்படி சொல்லி மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஏய் அறிவட்ட பாட்டி என்ன பேசிட்டு இருக்க? சுகா வாயை மூட்டு போய் உட்காந்துரு. எப்ப பார்த்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன். ஏய் உன் பொண்டாடி யாரு? ஏய் ஷாகு நீங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பாட்டி? ஏய் உன் புருஷனை கூப்பிட்டு அந்த மேல இருக்கு பாரு அந்த ரூமுக்கு போ. இதனால உங்க அம்மா அப்பாவுக்கு தான் விவசாயே இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சிட்டா மட்டும் போதுமா? பாட்டி அதான் சொன்னமே, குழந்தை பிறக்கிறப்ப பிறக்கும், இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. டேய் நான் அதுக்காக சொல்லடா. ஒருத்தர் ஒரு ரூம்ல இருந்தீங்கன்னா தான் உன்னையும் அவ்வளோ புரிஞ்சுக்க முடியும், உன்னையும் புரிஞ்சுக்க முடியும். இப்படியே வந்து தனித்தனியா இருந்தா அது இது உங்களோட விருப்பம். எப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது உங்களுடைய விருப்பம்டா. ஆனா வந்து ஒரு ரூம்ல தான் நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க, அவங்கவுங்க ஒய்ஃப்களோட. புரியுதா? பாட்டி நான் சொன்னதுதான். ஏய் ஷகுன், உன் புருஷனை கூப்பிட்டு அந்த ரூமுக்கு போ. அப்படி சொல்லி ஒரு முறுக்கிட்டு நிக்கிறாரு. ஷகுனுக்கே ஸ்மைல் வருது. அவங்க அப்படியே வாயில கை வச்சு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சுகாவை பாக்குறா. சுகா நின்று ஷகுனை பாக்குறாரு. போலாமா அப்படி சொல்லி கண்ணாலே கேட்குறா. ஓகே அப்படி சொல்லி ஹெட்டை ஆட்டிட்டு அவரு ஒரு மாதிரி போற இடம்லாம் அப்படியே ரஃப் பண்ணிட்டே போயிடுறாரு. சுக்காவே போயிட்டான். அடுத்து ஜீன். ஜீன் அப்புறம் ஷா நீ வந்து நீ தான் உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும். அதனால ஜானுக்கு பக்கத்து ரூமே நீங்க இருக்கிறீங்க, புரியுதா? ஜீன் அப்புறம் ஷா நீங்க 2 பேரும் இந்த ரூமுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போன சுகா அப்படின்னு நின்று படிக்கட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு சுகா? இரு பார்த்துட்டு போவோம், பாட்டி என்ன அலப்பறை பண்ணுதுன்னு அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்காரு. என்னடா நீ ஒன்றும் போகல? இல்லை நீ நடத்து, நீ என்ன யார் யாருக்கு என்னென்ன ரூம் கொடுக்குறேன்னு பார்த்துட்டே போறேன். என்னன்னு சொன்னா மேலே 5 ரூம் இருக்கும், கீழே 2 ரூம் இருக்கும். கீழே இருக்க ரூம் தான் ஜிம்மி. அப்புறம் ஜிம்முக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. மேலே சுகாவை அமிச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ பாட்டி ஜேஹோப் பார்க்குறாங்க. ஜேஹோப் வந்து முன்னாடி நடிக்கிறாங்க. இதுதான் நல்ல பிள்ளை பாரு. ஒரே பார்வையில புரிஞ்சுட்டு வந்து முன்னாடி நிற்குது. இவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும் போது அங்க ஆருஷி வந்து நின்னுக்கிறா. இதுவும் நல்ல பிள்ளை. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் அடுத்த நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி அப்படின்னு ஆருஷி சொல்றா. சரி விடு, அது வரைக்கும் பாரு. சுகா உனக்கு அந்த ரூம்ல அதுக்கு பக்கத்துல ஜெயஹோப் ரூம், நீ அங்க போ அப்படிங்கிறாங்க. ஏய் கடைக்குட்டி 2 உங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ காஹிரா ஜங்குக் 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. ஒரு மாதிரி கையை அப்படியே பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறா. ஏய் காஹிரா, பாட்டி என்னாச்சு? ஏன் அவ்வளோ டென்ஷனாக நின்றுட்டு மாதிரி நர்வஸாக இருக்கு? என்ன? ஒன்றும் இல்லை பாட்டி. அது இது வந்து என்ன எதுக்கு பயப்படுறா? உன் புருஷனை பார்த்தா பயப்படுறியா நான் அப்படி சொல்லும்போது இப்போ திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. கை காலம் அப்படியே ஷேக் ஆகுது. ஜங்கு பார்க்குறாரு. பாட்டி அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விடு பாட்டி. ஏன் பாட்டி எல்லாரையும் கம்பல் பண்ணிட்டு இருக்க? டேய் நான் சொன்னதான் புரியுதா? உங்க 2 பேருக்கும் அந்த ரூம் இருக்கு, கப்பு சிப்புன்னு போய் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயம் பக்கம் தான் திரும்புறாங்க. டயம் பாட்டி வேணாம் பாட்டி அப்படிங்கிறாரு. வாயை மூடுன. எல்லாருக்கும் ஒரு வாட்டி தனித்தனியா சொல்லிட்டு இருக்குமா. வைஷு என்ன பாட்டி, நான் போய் அந்த ரூம்ல படுக்கணுமா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஓடிடுறா முன்னாடியே. ஏய் எங்கடா போற உன் பொண்டாட்டி? தெரியலையே பாட்டி. போடா
அப்படி சொல்றாங்க. இப்போ அங்க சுகா நின்னுட்டு இருந்திருப்பாரு. சுகா ஒரு இடிதான். "ஆத்தாடி!" அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் சகுன் மேல போய் இடிச்சுட்டு நிக்கிறாரு. "என்னடி ஆச்சு உன் தங்கச்சிக்கு?" தெரியல. அவ ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு டயாங் மேல. அதனாலதான். 2வது அந்த பாட்டி வேற ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்கு. ப்ளீஸ் இது பாட்டிய எப்படியாவது அனுப்பிச்சு வைங்க. நான் என்ன பண்றது? என்னால என்ன பண்ண முடியும்? வலிக்குதுடி அப்பா! அப்படி சொல்லி அந்த ஷோல்டர் அப்படியே தடவிட்டே இருக்கிறாரு. வலிக்குதா? ஆமா. அப்படி சொன்னோனே இப்போ ஷகுன் அப்படியே சுகாவோட ஷோல்டர அப்படியே தடவி குடுக்குறா. சுகா ஆரம் அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே திரும்பி ஆரம்ப தான் பார்க்குறாங்க. மேல போன டயாங், அப்புறம் அ வைஷு அவங்களும் அப்படியே ஸ்டாப் ஆயி ஆரம்ப தான் பார்க்குறாங்க. ஆரம் எல்லாருமே பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே குனிறாரு. அவர் கண்லேருந்து டீயர்ஸ் விழுகுது. அத வந்து துடைக்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. எப்படின்னு சொன்னா அப்ஸ்டேர்ஸ்ல மேல ஜா கா வைஷு அப்புறம் வந்து டயாங் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நடுவுல கேப் இருக்கு. இங்க படிக்கட்டுக்கிட்ட ஷகுன் அப்புறம் வந்து சுகா அவங்க நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரூம்குள்ள போலான்னு சொல்லி ஜானு போயிருந்திருப்பா. அத பார்த்துட்டு பின்னாடி வந்து ஜிமினும் போயிருந்திருப்பாரு. அவங்க 2 பேருமே அப்படியே ஸ்டாப் ஆயி திரும்பி தான் பார்க்குறாங்க. ஜேஹப், ஆருஷி, ஆரம் பக்கத்துல தான் நின்றுருப்பாங்க. ஆரமோட கைய ஜேஹப் வந்து பிடிக்கிறாரு. "ஒண்ணும் இல்ல ஜேஹப்" அப்படின்னு வந்து அவர் கண்ண துடைக்கிறாரு. இப்போ நேரா ஜின்னு வந்து அப்படியே வந்து ஆரம் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. "பாட்டி" அப்படின்னு சொல்லி ஜின்னு கூப்பிடுறாரு. "எனக்கு தெரியும்டா. அவன பார்த்துக்க நான் இருக்கேன்." அத பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, அவன் வந்து அப்படியே துடைச்சுட்டே நின்னுட்டுருக்கிறாரு. அத காஹிரா பார்த்துட்டுருக்கிறான். இப்போ பாட்டி வந்து, "ஜின் நீ போ படு போ. ஏய் ஜெஹோ விடு நீ போ. உன் பொண்டாட்டி கூட போய் படு" அப்படி சொல்லி எல்லாரையுமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாருமே "ஆரம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாய்ஸ்லாம். "ஆரம் இங்க வா" அப்படி சொல்லி ஆரமோட கைய பிடிச்சுட்டு, "வா நம்ம ஒரு ரூமுக்கு போலாம். பாட்டி வாடா உன்கிட்ட நான் நெறைய பேசணும். உன்கிட்ட எனக்கு பேசவே டைம் இல்ல. வா போலாம்" அப்படி சொல்லி ஆரமோட கைய பிடிச்சுட்டு நேரா அ அப்ஸ்டேர்ஸ்க்கு தான் போறாங்க. மேல இருக்க ரூமுக்கு. எல்லாருமே பார்த்துட்டுருக்குறாங்க. நேரா ஆரம் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டு, "ஏய் வாலுங்களா! நான் சொன்ன ரூம்ல தான் எல்லாருமே படுக்குறீங்க. புரியுதா?" அப்படி சொல்லிட்டு நேரா அந்த ரூமுக்குள்ள போய் ரூம் டோர வந்து அப்படியே சாத்திர்றாங்க. இப்போ அப்படியே சீன கட் பண்ணோம்னு சொன்னா, பாட்டி அப்படியே உட்காந்துருக்காங்க. பாட்டியோட மடியில தான் ஆரம் வந்து படுத்திருக்காரு. அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அத வந்து தொடச்சு விட்டுட்டே இருக்காங்க. "ஏன்பா அழுவுற?" "பாட்டி நான் நான் என் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. இத பாரு, கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துருவா. புரியுதா? நீ நீ உன் பொண்டாட்டி திரும்ப வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறல்ல?" "ஆமா பாட்டி. நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். ரித்து வேணும்." "சரி அழுவாத. கண்டிப்பா நம்ம கிட்ட வருவா. புரியுதா? உன் பொண்டாட்டி வர வரைக்கும் அந்த கிழவி தான் உனக்கு துணை. ம்? பாட்டி" அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணாரு. "தூங்குடா. நீ தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். பாட்டி நீ தூங்கு பாட்டி. பரவாயில்லடா நீ தூங்குடா" அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஆரமோட ஹெட்டெல்லாம் அப்படியே ஹேரெல்லாம் ஒரு மாரி ரஃப் பண்ணி குடுத்துட்டே இருக்கிறாங்க. அவரும் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிர்றாரு. அவரு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னே சொல்லலாம். எப்ப தூங்குவாருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு தான் அவரு கொஞ்சம் நிம்மதியா தூங்குற மாதிரி இருக்கு. பாட்டி அவர அப்படியே தூங்க வச்சுட்டு, இப்போ ஆரமோட பக்கத்துலயே அவங்களும் வந்து படுத்துட்டு, அப்படியே ஆரமுக்கு வந்து அப்படியே டேப் பண்ணி குடுத்துட்டே இருக்கிறாங்க. அவரும் நல்லா நிம்மதியா தூங்குற மாதிரி இருக்கு. இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க பாய் சராங்கி.